வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு தையல் குறிப்பு தான் சொல்ல போகிறேன். எப்பயுமே சாரி ப்ளவுஸ் நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி பட்டுக்கெலாம் நம்ம ஓவர்லாக் போட்டுருவோம். ஓவர்லாக் போட்டால் தான் அந்த ஜருகை வந்து நமக்கு குத்தாமல் இருக்கும்ல. அதே போல் அந்த நூலும் பிரியாமல் இருக்கும். துணியோட நூல் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு ஓவர்லாக் போட்டுருவோம். சப்போஸ் ஓவர்லாக் போட முடியாட்டி நீங்கள் இந்த மெத்தடில் தைச்சிங்கன்னா அந்த நூல் வந்து பிரிஞ்சு வராது. அந்த துணியில் இருக்கிற நூல் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். அந்த பிசுரும் நமக்கு வெளியே தெரியாமல் இருக்கும். அது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சைட் ஜாயின் பண்ணும்போது மேல் பக்கம், அதாவது நல்ல பக்கத்தை வெளியே எடுத்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணணும். ஒரு 1/4 இன்ச்சு அளவு தான் பிடிச்சி ஜாயின் பண்ணணும். நம்ம உள்பக்கம் தான் எப்பயுமே ஜாயின் பண்ணுவோம். ஆனால் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வெளிப்பக்கமாக ஒரு 1/4 இன்ச்சு அளவு பிடிச்சி அப்படியே கையிலேருந்து இடுப்பு வரைக்கும் பிடிச்சி தைச்சிடணும். பாருங்கள், நான் 1/4 இன்ச்சு அளவில் தான் பிடிச்சிருக்கிறேன். இப்போ மறுபடியும் அதை வந்து உள்பக்கமாக திருப்பணும். திருப்பி எப்பயும் போல் நம்ம தையலுக்கு எவ்வளோ பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணோமோ அந்த அளவுக்கு பிடிச்சி இதை எப்பயும் போலவே நம்ம 3 தையல் அடுத்தடுத்து 3 தையல் போட்டு தைச்சிடலாம். சாரி ப்ளவுஸுக்கு மட்டும் இல்லை, பிசிறு சைடில் கிளம்புற மாதிரி இருக்க எந்த ஒரு ட்ரெஸ்ஸுக்குமே நீங்கள் இந்த மெத்தடில் தைச்சிங்கன்னா பிசிறு வந்து வெளியே தெரியாது. இப்போ பாருங்கள், அந்த பிசிறு வந்து நமக்கு தெரியலை. இப்போ நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து நம்ம அளவு சின்னனா போய் பிரித்தாலுமே அந்த அடுத்தடுத்து தையலை பிரித்தாலும் உள்ளே மடித்து கொடுத்துருக்க துணி வந்து வெளியே தெரியாது. ஏன்னா நாங்கள் 1/4 இன்ச்சு அளவில் தானே பிடிச்சிருக்கோம். அதனால் அந்த துணி வந்து வெளியே தெரியுமான்னு கூட நம்ம யோசிக்க தேவையில்லை, வெளியே தெரியாது.